தனக்கே உரிய தனி பாணியில் பலரையும் கவர்ந்தவர்தான் போண்டாமணி. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இவரது இயற்பெயர் கீர்த்தீஸ்வரன். 19 செப்டம்பர் 1963 பிறந்த இவர் 1991 ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமானார். ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்ற படத்தில் நடித்தபோது நடிகர் கவுண்டமணி இவர் மீது போண்டாவை தூக்கி வீசுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் போண்டாவுடன் கவுண்டமணியில் இருக்கும் மணியை சேர்த்து போண்டாமணியாக தன்னை சினிமாவில் பிரபலப்படுத்திக் கொண்டார். திரையில் சில நிமிடங்கள் தோன்றினாலும் இவர் நடித்த காட்சிகளுக்கு இன்றளவும் ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது என்பதுதான் உண்மை. அதிலும் குறிப்பாக வடிவேலுவுடன் இணைந்து இவர் நடித்த காட்சிகள் தான் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணு சொல்லிராதீங்க போன்ற போண்டாமணியின் வசனங்கள் இன்றளவும் மீம்ஸ் டெம்ப்ளேட்டுகளில் இடம்பெறும் ஒன்றாக உள்ளது. அதற்கும் மேலாக சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் முரளியும் வடிவேலுவும் அவருக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டு விடுவது ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒன்று. இவ்வாறாக வலம் வந்த போண்டாமணி தனது சிறுநீரகங்கள் இரண்டும் செயல் இழந்ததால் இந்த ஆண்டு முழுவதும் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள தனது வீட்டில் நேற்று திடீரென மயங்கி விழுந்த அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். போண்டாமணியின் மறைவுக்கு திரையுலகினரும் அரசியல் தலைவர்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 2023 மறைந்த மறக்க முடியாத திரை பிரபலங்களில் ஒருவராக இடம் பிடித்தார் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.